சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இறைவனின் நாமம் விதை போன்றது. அதன் மகத்தான சக்தியை உணர்ந்து இறை நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்போம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் தெரிந்து கொள்வதை விட உள்ளத்தால் தெரிந்தும் புரிந்தும் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு கட்டுப்பாடு அவசியம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று திண்டுக்கல் மாவட்டம் சிந்தலவாடம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருநெல்வேலி மாவட்டம் மேலநத்தம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேர் மகேஸ்வரி. நான் வயலூர்லேருந்து, திருச்சி மாவட்டம் வயலூர்லேருந்து வர்றேன். அம்மா எனக்கு என்னோட வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை பண்ணியிருக்காங்க. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. ஒரு சிலது மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துக்குன்னு நினைக்கிற சக்தி. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு டைம் சுகர்னால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால் 5 விரலுமே எடுத்துட்டாங்க, பாதி கால் எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா டாக்டர்ஸுமே என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் டாக்டர்ஸ், ப்ரைவேட் டாக்டர்ஸ் எல்லாமே எல்லா கால் ஃபுல்லாகவே எடுத்துட்டு முட்டி வரைக்கும் நீங்கள் இது கட்ட மாதிரி போட்டுக்கோங்க, வேறு வழியே உங்களுக்கு இல்லை, அதுதான் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அம்மாட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எடுக்கலை. அந்த கால் நல்லா முழுமையாக குணமாகி இன்றைக்கி நல்லா நடக்கிறாரு. அது அம்மாவோட ஆள் தான் நினைக்கிறேன். நிறையா செஞ்சுருக்காங்க அம்மா அற்புதத்தை. அம்மா முழுமையாக நம்மனா அம்மா என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. சக்திகளே எல்லாரும் மாலை போட்டு வாங்க, பாத பூஜை பண்ணுங்க, எல்லாருமே ஆடிப்புற விழாக்கு வாங்க. எல்லாருமே உங்களால் முடிஞ்ச தொண்டுகளை மன்றத்தில் செய்யுங்க, சக்தி பீடத்துலையும் செய்யுங்க. மருவத்தூருக்கும் வாங்க சக்திகளே எல்லாரும். அம்மா கைவிடவே மாட்டாங்க சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. 100 வருடத்திற்கு முன்னால் கன்னியாகுமரியில் இருந்து காசி வரைக்கும் நடைப்பயணமாக சென்றவர்களுக்கு சத்திரம் கட்டி சாப்பாடும் போட்டார்கள். அப்போது நாடெல்லாம் அமைதியாக இருந்தது. இப்போது எல்லாம் ஒரே குத்து, வெட்டு, கொலை, கொள்ளை, பஞ்சம், வறட்சி, இதுதான் இருக்கு. அம்மா பழையதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொண்டு வருகிறது. புராண காலத்திலே நடந்ததெல்லாம் நடக்கப் போகுது. சந்திரகுப்த சக்கரவர்த்தி காலம் போல் பொற்காலம் திரும்பி வரப்போகிறது என நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் 1988ஆம் ஆண்டு சென்னையில் இருந்து மருவத்தூருக்கு பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கு அருளிய குரு உபதேசமாகும். தூத்துக்குடி மாவட்டம் திருவிக நகர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 86வது அவதார பெருமங்கள விழாவினை முன்னிட்டு மக்கள் நலப்பணி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 25 பேர் தொழில் செய்து பிழைக்க தையல் இயந்திரங்கள், மருந்து தெளிப்பான் கருவி, இட்லி பாத்திரம், கண் பார்வை அற்ற இளைஞருக்கு இசைக்கருவி வாங்க நிதி உதவி, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சைக்கிள் மற்றும் 250 மகளிருக்கு சேலை,
ஆடவர்களுக்கு வேஷ்டி துண்டு வழங்கி மிக சிறப்பாக சமுதாய பணி செய்தனர். ஓம் சக்தி கொடியேற்றி மற்றும் கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து தொடங்கிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.